மணிகண்டன் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி முனவர் பாஷா, நீங்கள் எப்போவுமே வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர். அதனால் இப்போ இணைப்பா சேர்ப்பா எது சரியாக இருக்குது? ஒன்று முதல்ல வந்து ஏற்கனவே ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க. ஆமாம், அவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியே போகும்போது சொன்ன காரணங்கள் என்பது, சென்னைக்கு அமித்ஷா வந்தபோது அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக விருப்பம் பிரைம் மினிஸ்டர் வரும்போது விருப்பம் தெரிவித்தேன். ஆனால் எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை, அதனால் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று சொன்னார். அதையே பின்பற்றி டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ்க்கு மரியாதை இல்லை, அதனால் நான் வெளியே போகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு முன்னால் அமித்ஷா சென்னைக்கு வந்து ஏடிஎம்கே தலைமையில் கூட்டணி என்று அறிவித்ததற்கு பின்னாலும் கூட நான் ஏற்கனவே ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன், எனவே புதிதாக இபிஎஸ் வந்திருக்கிறார் என்றாலும் நான் கூட்டணியில் தொடர்வேன் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அமித்ஷா அதிமுகவோடு தலைமையில் கூட்டணி என்று அறிவித்த போதே அதிமுக கட்சியினுடைய உள் விவகாரங்களிலே தலையிட மாட்டோம் என்ற வாக்குறுதியை எடப்பாடியிடம் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அதிமுகவிலே ஓபிஎஸ்ஐ சேர்க்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கூட்டணிக்கு தாங்கிறீங்க? கண்டிப்பாக. அவர் ஏற்கனவே அந்த அதிமுக உரிமை மீட்பு குழு என்பதை கழகமாக மாற்றி இருக்கிறார். அதை கட்சியாக பதிவு செய்து ஏற்கனவே என்டிஏ வந்து அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிலிருந்து பெற்று தருவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளே என்டிஏ மூலமாக பாரதிய ஜனதா மூலமாக வருவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி ஒரு கருத்தை சொன்னார். வேலுமணி என்னை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறெல்லாம் கேட்கிறார் என்று சொன்னால், இபிஎஸ்ஸிடம் ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது. அதிமுகவிலே பிரிந்து சென்றிருக்கிறவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இணைத்துக்கொண்டா ஓபிஎஸ் இணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு போது? ஓபிஎஸ் வந்து அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். அவர் சேரும் போதே துணை முதல்வராக வரும்போதே ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கணும்லாம் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காரணம்னா ஒற்றை தலைமை என்று முடிவெடுத்து பொதுச் செயலாளர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நினைவுக்கு நீங்க தான் தொடர்ச்சியா என்னை விட கூர்மையா அதிமுகவோட டெவலப்மெண்ட் பார்ப்பீங்கன்னா, ஒரு நட்பு கட்சிங்கிற அடிப்படையில் எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் வரத்துக்கு தயார்னு தான் ஓபிஎஸும் அவரோடு இருந்தவர்களும் அறிவிச்சு பல மாசங்கள் ஆச்சு. ஆமாம் சார். ஆனால் கண்டிஷன் இல்லாமல் வந்தாலும் கூட சேர்ந்ததற்கு பின்னால் கண்டிஷன்கள் உருவாக்குவார்கள். அந்த அடிப்படையில் தான் அப்போனா கேசிபி எந்த கண்டிஷனும் போட மாட்டாரு, இல்லை அவர் அப்படியே உறுப்பினராகவே இருப்பார். கேசிபியை பொறுத்த வரைக்கும் சார், அவர் வெளியே வந்து அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு கூட அவர் அதிமுகவுக்கு விரோதமாக எந்த கருத்தையும் சொல்லலை. அவர் அதிமுகவுக்கு சாதகமாக தான் பேசிட்டு இருக்காரு. அதிமுக ஒன்றுபடணுன்றது தான் அவருடைய கருத்தாக இருக்கு. அதனால வந்து அவரை சேர்த்துக்கிறதுல அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது. அது மாதிரி வெளியில இருக்கிற எல்லாரும் கேசிபியுமே பல முறை முரண்பட்டு பேசியிருக்கீங்க அதிமுக விவகாரத்திலேயே. அவர் எதுவும் முரண்படல. அவர் எதுல முரண்பட்டு இருப்பாருன்னா பாரதிய ஜனதா கட்சி விவகாரத்துல முரண்பட்டு பேசுவாரு. சரி. ஆனா வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்துல அவர் என்னைக்கும் முரண்பட்டு இருந்ததில்லை. இன்றைய சூழ்நிலையில வந்து 100 வீடியோ எடுத்து போடுவாங்க பாருங்க. 100 வீடியோ அவர் விமர்சனம் பண்ண எல்லா வீடியோவும் வரிசையா வரும். இருக்கலாம் சார், எதுவா இருந்தாலும் ஒற்றுமைக்கு தயங்குறாருன்ற விஷயத்தை பல தடவை பேசியிருக்காரு. ஒரே சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துற. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சின்னத்துக்கு எதிராக போட்டி போடல. இன்னைக்கு செம்மல சொல்லி இருப்பாரு. அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றது வேற, அவர் சொல்றது வேற. இல்ல செம்மல நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறேன். சின்னத்துக்கு எதிராக போட்டியிட்ட யாரும் சேர்க்கப்பட மாட்டார்கள். இல்ல மற்றவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இல்ல தேர்தல் களத்துல அவர் வேற சின்னத்திலே போய் போட்டி இல்ல. அதிமுக காரரா அவர் நீக்கப்பட்டாலும் கூட இன்னமும் தன்னை அதிமுக காரராகவே பாவித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அப்படி இருக்கின்ற எல்லோரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கம் இன்றைக்கு எடப்பாடியாருக்கு வந்திருக்கிறது என்பதைத்தான் வேலுமணி அவர்கள் கேசிபியிடம் பேசியது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு தயாரா இருக்கிறாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும். அந்த முயற்சியில தான் டெல்லி தலைமையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அமித்ஷா வந்து அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கார். கூடிய விரைவில் பிரேமலதாவும் அதை அறிவிப்பாங்க. அன்புமணி ராமதாஸும் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை தான். வழி பிறக்கும். ரெண்டாவது சுற்றுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. வந்துடுறேன் நம்ம திரு மணிகண்டன். திரு ஓபிஎஸ் டெல்லி பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய பேட்டியும் பார்த்திருப்பீங்க, எப்படி பாக்குறீங்க? நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கங்க.
கார்த்திகை செல்வன் ஒண்ணு படிச்சு நிறைய விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல படிச்சவங்க சொல்றத நாம கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல அனுபவ பட்டறிவுன்னு இருக்கு பாருங்க. திரு கே.சி. பழனிசாமி இன்னைக்கு சொன்னது, அதாவது ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சிக்கு எதிராக நீதிமன்றங்கள் போனோம் அப்படின்னா அதோட விளைவு என்ன, சக்தி சுத்ததடா கை விட்டதடா அப்படின்னு அந்த அனுபவத்தை இன்னைக்கு அவர் ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் ஒரு தீர்வு உரிய இடம் அல்ல ஒரு கட்சியில அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோக்கி அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி திரு முனவர் பாஷா சொன்னதை நான் ஒரு விதத்துல ஏத்துக்கிறேன். அவர் கட்சி சின்னத்தை எதிர்த்து இது வரைக்கும் போட்டியிட்டது இல்ல. வெளியில இருந்து ஒரு 4 வருஷமா 2 மாசமா சீன் காட்டலைங்க. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு விஜய் கட்சிக்கு போகணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டு நான் ஒன்றிணைக்கிறேன்னு வேஷம் கட்டிக்கிட்டு பனையூருக்கு பக்கம் போறதுக்காக வேஷம் கட்டிக்கிட்டு நான் உங்களை எல்லாம் பார்க்க வரேன்னு மத்தவங்க 2 பேர்த்த பயன்படுத்திக்கல. ஆனா தன்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னே தெரியாத பதிவு செலுத்தியும் இந்த தினகரனையும் பார்த்து நான் பரிதாபப்படுறேன். அவங்களோட போய் அங்க ஒரு டெம்ப் ஏற்றி அழகா போய் பனையூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. அந்த வேலையை ஆடியோ சரி பண்ணிட்டு பேசலாம் திரு மணிகண்டன். நம்ம நண்பர்கள் கூடிய விரைவில் உங்க ஆடியோவை சரி பண்ணுவாங்க. பேசிட்டு உடனே நான் உங்கள்கிட்ட திரும்ப லைன்ல வரேன். திரு குணேஷ் அரவிந்த், இல்லை இந்த 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 சிக்கல்ல என்ன அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு நீங்க அனுமானிக்கிறீங்க? சிக்கல் இல்ல, சிக்கலை தீர்க்கறதுக்கான முயற்சி இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த டெவலப்மெண்டா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிலிருந்து ஒரு 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 ஆஃபர் அல்லது ஏதாச்சும் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருங்கிறதா எதிர்பார்க்கிறோம். ஓபிஎஸோட இன்றைய மீட்டிங்க்கு அப்புறம் இந்த சந்திப்புக்கு பிறகு இல்ல திரு பிரியன் சொன்னாரு, நிறைய அவர் அவருமே திமுக அல்லது விஜய் இப்படி எல்லாம் பல ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தாங்க அப்படின்றாங்க. இப்ப எங்க இந்த மாற்றம் நடந்தது திடீர்னு? இது பாஜகவோட அழைப்பா அல்லது ஓபிஎஸோட முடிவா? இது எப்படி நடக்குது? இல்லைங்க, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவரு திமுகவா விஜயாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்ததாக கூட நமக்கு தகவல் கிடையாது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பதுல தெளிவா இருந்தது. இன்ஃபேக்ட் பிஜேபில இருந்து கூட அவருக்கு ஆஃபர் வந்துச்சு, என்ன நீங்க பிஜேபியில கூட வந்து சேர்ந்துக்கலான்னு. பட் ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகல தான் இருக்கணும் அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருந்தார். கூட்டணி விவகாரமா சொல்றேன். கூட்டணி ஓகே, ஆனா கூட்டணி கூட அவர் வந்து திமுகவோடவோ விஜயோடவோ அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு கீனான ஒரு ஓபனஸ் காமிச்ச மாதிரி தெரியல. வேற அதர் லீடர்ஸ் இல்ல இதை இப்படி எடுங்களேன். டிடிவி தினகரனும் அவரும் இணைந்து தான் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுல 2 பேருக்கும் மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு வருதா? திரு ஓபிஎஸ் இந்த முடிவை எடுக்கிறது அல்லது முடிவு எடுத்துட்டாரா? எனக்கு அந்த கேள்வியே இருக்கு. போய் சந்திச்சிருக்கிறாரு, என்ன பேசணுங்கிறத பத்தி அவர் இன்னும் தெளிவா சொல்லல. தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியலும் பேசணும் அப்படிங்கிறாரு. இப்போ அதில் ஓபிஎஸ் ஒரு என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி. பிஜேபி என்ன விரும்புது அல்லது அவர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறதும் சேர்ந்து இருக்கு இல்லையா? இப்போ இந்த சந்திப்பே யார் விரும்பி நடந்துச்சு? ஓபிஎஸ் இத்தனை நாள் டெல்லி வராம திடீர்னு இப்ப டெல்லி வரதும், டெல்லி வந்து அவர் பாஜக தேசிய தலைமை அவரை சந்திப்பதுங்கிறது 2 தரப்பும் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது விரும்பினால்தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு. ஏன்னா ஓபிஎஸ் மட்டும் கிடையாது, இதுல இருக்கிற மற்ற தலைவர்களும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட மற்ற தலைவர்களும் டெல்லியோட தொடர்புல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் தற்போது வரை அமித்ஷாவை பார்க்க முடியல. ஓபிஎஸ் மட்டும் அமித்ஷாவை பார்ப்பதற்கும் டிடிவி தினகரன் தற்போது டெல்லி ஓபிஎஸ் அமித்ஷா சந்திப்பதை திரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவர்களிடம், ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க, இப்ப இந்த சந்திப்புங்கும் போது அவங்களோட பேசிட்டு தானே இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைங்க, சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த சந்திப்புக்கு பிறகு ஓபிஎஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும். பாஜகவை பொறுத்தவரை மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகக்குள்ளார கொண்டு வரும் ஒரு தனி அமைப்பாக இருந்து கூட்டணியா இருந்தா கூட அது அவ்வளவு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு இதா இருக்காது, அலையா இருக்காது. அதுக்கு பதிலா ஒரு மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வருவதுங்கிறது தான் பாஜகவோட எண்ணமா இருக்கு. பாஜகவோட எண்ணம், அதுக்கான வேலைகள் தான் நடைபெற்று வருது. ஆனா டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் தனித்து செயல்படுகிறார். அவர் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதுல நாம் என்ன பார்க்கணும்னா, நான் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு ஸ்டெப் டவுன், ஒரு கான்டாக்டான ஒரு அப்ரோச் நம்ம பார்க்க முடியும். ஆனா மீண்டும் நான் சொல்றேன், ஓபிஎஸ் உடன் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் இந்த ஒரு ஸ்டெப் அடுத்த மூவ்மெண்டா எப்படி பார்க்க போறாங்க? அது நீங்க சொல்றது. இப்ப அந்த தலைவர்கள நேற்றுக்கு சுப்ரத்னம் இதே விவாத நிகழ்ச்சியில் இருக்கும் போதே அவரு திராவிட இயக்க இதுல இருந்து வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா அப்படின்லாம் ஆரம்பிச்சார். ஸோ நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், இந்த பாதைகளை எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கிற கேள்விகள் இருக்கலாம். அதை நீங்க மையமா அங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குங்க. எனவே அடுத்த அப்ரோச் என்னன்னா, பாஜகவோட தலைவர்கள் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா விரைவில் தமிழகம் வர இருப்பதாக தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்
அவரு தமிழகம் வரும்போது இந்த விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட ஒரு நகர்வுகளும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக அதே மாதிரி பாஜக அதிமுக அந்த அலைன்ஸ் அவர் உறுதிப்படுத்தி ஆகணும். அதே போல பாமகவையும் இந்த வருகையின் போது பாமகவையும் என்டிஏ அலைன்ஸ்குள்ளார ஒரு அளவுக்கு ஃபேமா அவர் சீல் பண்ணணும்னு நினைப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே ஓபிஎஸ் அதிமுக இணைவதற்கான காய்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன. வெகு விரைவில் அதற்கான ஒரு இது நம்ம